ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எப்படி தான் படிச்சாலும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நமக்கு சக்சஸ் வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடும். சோ அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ அந்த ஃபேக்டர்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோம், நம்ம எப்படி எக்ஸாம் கொடுக்கிறோம், எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்றோம், எந்த இடத்தை சூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் கொடுக்கிறோம், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் உங்களோட சக்சஸ்ல ஒரு இன்வால்வ்மெண்டா இருக்குது. சோ இதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பில கிட்டத்தட்ட 700 வேகன்சிஸ்க்கு மேல நர்சிங் ஆபீசர் வேகன்சிஸ் வந்திருக்கு. எந்த ஒரு வேகண்டா இருந்தாலும், எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வேகண்டா இருந்தாலும் நர்சிங் ஆபீசர் வேகன்சிஸ் தான் நிறைய வருது. சோ அந்த வகையில ஆர்ஆர்பியும் நம்ம அது எக்ஸெப்ஷன் கிடையாது. சோ இதுலயும் 700+ வேகன்சிஸ் நர்சிங் ஆபீசருக்கு வந்திருக்கு. இதுல எந்தெந்த ஏரியால நமக்கு வேகன்சிஸ் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு கேட்டகரி வைஸா சொல்ல போறோம். சோ இதுல எந்த இடத்துல அப்ளை பண்ணா உங்களுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மள்ட்ட பேசணும், என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா பெல் பட்டன் பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு, அதுல போயிட்டு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும். அதை பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை 7050800142 இந்த நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். சோ இன்னைக்கு நாம இதுல உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வேகன்சிஸ், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எங்க எவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கேட்டகரியா நீங்க செக் பண்ணுங்க, அதிகமான வேகன்சிஸ் எங்க வந்திருக்கோ அங்க நீங்க அப்ளை பண்ணி உங்களோட போஸ்டிங் வாங்கிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்காக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகமதாபாத். சோ அகமதாபாத்ல உங்களுக்கு 20 வேகன்சிஸ் வந்திருக்கு. இதுல அன்ரிசர்வ்ல 13, எஸ்சில 2, எஸ்டில 1, ஓபிசில 3, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 1. தென் அஜ்மர்னு ஒரு இடத்துல யூஆர்ல 2 இருக்கு, எஸ்சில 1 இருக்கு, எஸ்டில கிடையாது, ஓபிசில கிடையாது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல கிடையாது. தென் டோட்டலா 3 வேகன்ட். சோ இன் கேஸ் நீங்க எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா இதையும் கால்குலேட் பண்ணி இது ரெண்டுக்குமே நீங்க காம்பீட் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வேகன்சிஸ் இதுல உங்களுக்கு வருது. அதே மாதிரி தான் எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 13+1 14 வேகன்சிக்கு நீங்க காம்பீட் பண்ணலாம். ஓபிசி இருந்தீங்கன்னா 13+3. சோ ஹையஸ்ட் மார்க் நீங்க நல்ல மெரிட்ல வந்தீங்கன்னா யூஆர்லயே போயிருவீங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்டகரியில அப்ளை பண்றதா புத்திசாலித்தனம். சோ அவங்க கேட்டகரியில அப்ளை பண்ணுங்க. இன் கேஸ் நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா யூஆர்லயே உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1. சோ நீங்க இந்த போஸ்டுக்கு மட்டும் தான் நீங்க காம்பீட் பண்ண முடியும். தென் அஜ்மர்ல அதே மாதிரி அன்ரிசர்வ்ல 2, எஸ்சில 1, டோட்டலா 3. புவனேஸ்வர் ஒடிசால யூஆர்ல 1 இருக்கு, எஸ்சில 2 இருக்கு, எஸ்டில 1 இருக்கு, ஓபிசில 1 இருக்கு, டோட்டலா 5 சீட் இருக்கு. போபால்ல 10 சீட்டு யூஆருக்கு, எஸ்சிக்கு 2 சீட்டு, எஸ்டிக்கு 2 சீட்டு, ஓபிசிக்கு 2 சீட்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 2 சீட்டு, டோட்டலா 18 சீட்டு. சோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதோட அன்ரிசர்வ்ட நீங்க கால்குலேட் பண்ணி அந்த போஸ்டுக்கு எல்லாமே நீங்க காம்பீட் பண்ணலாம். அடுத்து போபால், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேஷ்ல வரும். யூஆர்ல 10, எஸ்சில 2, எஸ்டில 2, ஓபிசில 5, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 3, டோட்டலா 25. தென் பெங்களூர் கர்நாடகால யூஆர்ல பாத்தீங்கன்னா 9, எஸ்சில 5, எஸ்டில 3, ஓபிசில 5, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 3, டோட்டலா 25 சீட்ஸ். தென் பிலாஸ்பூர். சோ பிலாஸ்பூர்ல பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், யூஆர்ல 10, எஸ்சில பாத்தீங்கன்னா 4, எஸ்டில 1, ஓபிசில 7, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 4, டோட்டலா 26 சீட்ஸ். சென்னையில அதிகபட்சமா 21 சீட்ஸ் அன்ரிசர்வ்லயும், எஸ்சிக்கு 14, எஸ்டிக்கு 7, ஓபிசிக்கு 8, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 8, டோட்டலா 58 சீட்ஸ். தென் கவுஹாத்தில 14 சீட் அன்ரிசர்வ்டு, எஸ்சிக்கு 11, எஸ்டிக்கு 4, தென் ஓபிசிக்கு 18 சீட் இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 5 இருக்கு, டோட்டலா 52 சீட்ஸ் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா கோரக்பூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 31 சீட் அன்ரிசர்வ்ல, எஸ்சில 11, எஸ்டில 5, ஓபிசில 19, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 7, டோட்டலா 73 சீட்ஸ் உங்களுக்கு இருக்கு. எங்கன்னா கோரக்பூர்ல. ஜம்மு காஷ்மீர்ல உங்களுக்கு ஒரு சீட்டு யூஆர்ல, ஒரு சீட்டு எஸ்சில, ஒரு சீட்டு ஓபிசில, ஒரு சீட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல, எஸ்டிக்கு கிடையாது, டோட்டலா 4 சீட் இருக்கு. தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்கட்டால 57 சீட்ஸ் இருக்கு அன்ரிசர்வ்ல, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 11, ஓபிசிக்கு 34, தென் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10, டோட்டலா 127 சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்கட்டாக்கு இருக்கு. தென் பாத்தீங்கன்னா முசாஃபர்பூர்ல 7 அன்ரிசர்வ்டு, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 2, டோட்டலா 10 சீட் இருக்கு. அடுத்தது மால்டால பாத்தீங்கன்னா யூஆர்ல 11, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 1 கிடையாது, ஓபிசிக்கு 5,
எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 2 டோட்டலா 22 சீட்ஸ் இருக்கு. மும்பைக்கு 67 சீட் வந்து யூஆர்லயும் 19 சீட் எஸ்சிக்கும், எஸ்டிக்கு 11, ஓபிசிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28, தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 8 டோட்டலா 33 சீட்ஸ். தென் பிரக்யாராஜ்ல வந்து 12 சீட் யூஆர், தென் எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, தென் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 5, டோட்டலா 22 சீட்ஸ். பட்னால 9 சீட் வந்து அன்ரிசர்வ்டு, எஸ்சிக்கு 4 இருக்கு, எஸ்டிக்கு 3 இருக்கு. தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு 6 சீட் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 சீட் இருக்கு, டோட்டலா 23 சீட்ஸ் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்டராபாத்துக்கு 30 சீட் வந்து உங்களுக்கு அன்ரிசர்வ்லயும், எஸ்சிக்கு 2 சீட்டும், எஸ்டிக்கு 7 சீட்டும், ஓபிசிக்கு 10 சீட்டும், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 5 சீட், டோட்டலா 54 சீட் இருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த இடம் சூஸ் ஆகும்னு பாருங்க. இன் கேஸ் நீங்க சவுத்துக்கு பக்கத்திலே போனா சவுத்துக்கு பக்கத்துல உள்ள ஸ்டேட்டை செலக்ட் பண்ணா அங்க சீட்ஸ் உங்க கேட்டகரிக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அக்கார்டிங் உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கு அதிகமான சீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணி போலாம். சோ காம்படிஷன் ஓவராலா இந்த ஸ்டேட்ல எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும், எந்த ஸ்டேட்ல காம்படிஷன் இல்லாம இருக்கும், எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்ணா ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மள்ட்ட பர்சனலா பேசி நீங்க உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்க ஜாயின் பட்டன்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நமக்கு ஸ்கிரீன்ஷாட்டை அந்த நம்பருக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். இதை தவிர என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், டைம் டேபிள், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி பார்க்கணும், கோல்டன் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், சோ இந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் வந்து நீங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ரெகுலரா நம்ம வந்து வாட்ஸ்அப் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவோம், உங்களோட மெம்பர்ஷிப் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும். சோ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா பாத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.